Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து fuels and combustionல வந்து ultimate analysis வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில லாஸ்ட் ரெண்டு வீடியோல வந்து நம்ம percentage of carbon எவ்வளவு இருக்கு அதே மாதிரி percentage of hydrogen எவ்வளவு இருக்கு ஒரு whole sample அப்படின்றத நம்ம பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nitrogen content வந்து எவ்வளவு இருக்கு whole sample அப்படின்றத நம்ம calculation வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கார்பன், அதுக்கு அடுத்து ஹைட்ரஜன், தேர்ட் வந்து நைட்ரஜன் கான்டென்ட் வந்து அல்டிமேட் அனாலிசிஸ்ல எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து கால்குலேஷன் தான். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் பிளேலிஸ்ட் போயிட்டு வாட்ச் பண்ணுங்க எல்லாரும். சோ அதுல இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படி போட்டு அதுக்கு நேரா வந்து அந்த யூனிட்டோட நேம் போட்டுருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் அனாலிசிஸ்ல நைட்ரஜன் கண்டென்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அதுல வந்து இந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல்டால்ஸ் மெத்தட். ஓகே, இப்ப ஜெல்டால்ஸ் மெத்தட்னா என்னன்றத பார்க்கலாம். ஒரு known amount of coal sample வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஓகே, அந்த சாம்பிளை வந்து நம்ம எதுல எடுத்துக்கிறோம், என்ன அப்பேரட்டஸ்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க்ல. அந்த ஃபிளாஸ்க் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல்டால்ஸ் ஃபிளாஸ்க். அது வந்து ஒரு லாங் நெக்டு ஃபிளாஸ்க். அதுல வந்து ஒரு known amount of coal sample எடுத்துக்கிறோம். சோ அத வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்த்து வந்து நம்ம ஹீட் பண்றோம். அப்ப ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இந்த processல வந்து கேட்டலிஸ்டா வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து யூஸ் ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு known amount of coal sample எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ஹீட் பண்றோம். நமக்கு வந்து அமோனியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து இதுதான் 2 நைட்ரஜன் plus 3 ஹைட்ரஜன் plus சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு வந்து அமோனியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமோனியம் சல்ஃபேட் வந்து மறுபடியும் ஒரு பேஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியா வந்து கிடைக்கும். அமோனியா பிளஸ் சோடியம் சல்ஃபேட் பிளஸ் வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? இந்த அமோனியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCl கூட ரியாக்ட் ஆகுது. இந்த ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா N/10 கான்சென்ட்ரேஷன். இந்த ஆசிட் வந்து என்னவாகுது, ஆசிட அமோனியா வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. நியூட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு அமோனியம் குளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? the acid neutralized by ammonia நமக்கு வந்து ப்ராடக்ட்டா வந்து அமோனியம் குளோரைட் வந்து கிடைக்கும். இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து N/10. இப்போ இவ்ளோ HCl வந்து யூஸ் ஆயிருக்கு. அப்ப the unused HCl, அதாவது யூஸ் ஆகாம இருக்கக்கூடிய HCl வந்து நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட டைட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் HCl வந்து அமோனியாவால நியூட்ரலைஸ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இத வந்து கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ weight of coal sample taken, நம்ம எவ்வளவு coal sample வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா m gram coal sample வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? initial volume of N/10 HCl. இந்த HCl உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து N/10. அதோட வால்யூம் இனிஷியலா அதோட வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா V1 ml. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வால்யூம் ஆஃப் unused N/10 HCl. unused-னா இப்ப அந்த நியூட்ரலைஸ் பண்ணது போக அமோனியா கூட ரியாக்ட் ஆச்சு இல்லையா, அது போக மீதி இருக்கக்கூடியது என்னது unused HCl இல்லையா, அதோட வால்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா V2 ml. ஓகேவா? இப்போ ஆசிட் நியூட்ரலைஸ்ட் பை அமோனியா. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு ஆசிட் வந்து அமோனியாவால நியூட்ரலைஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ அப்ப என்னவா இருக்கும், V1 V2 ml தான் வந்து ஆசிட் நியூட்ரலைஸ்ட் பை அமோனியா. கரெக்ட்டா? இப்போ unused யூஸ் ஆகாம இருக்கக்கூடிய ஆசிடோட ml வந்து V2, இனிஷியலா அதோட வால்யூம் வந்து V1. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, amount of acid neutralized by ammonia. Okay, V1 V2 ml. Okay, so இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we know that நமக்கு என்ன ஃபேக்ட் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ml of 1 HCl. Okay, 1 normal HCl, 1000 ml of 1 normal HCl வந்து எதுக்கு சிமிலரா இருக்கும், சிமிலர்னா இந்த மாதிரி மூணு கோடு போட்டிருந்தா அது வந்து சிமிலர் அர்த்தம், ஈக்குவல் அர்த்தம்.
1 mole of HCl is equal to 1 mole of ammonia. ஓகேவா? இது எல்லாமே வந்து சிமிலரா இருக்கு. 1000 ml of 1 HCl similar to 1 mole of HCl equal to அதே மாதிரி 1 mole of ammonia. இது எல்லாமே சிமிலரா இருக்கு. அப்போ HCl உம் அம்மோனியாவும் சேர்ந்தா நமக்கு அம்மோனியம் குளோரைட் கிடைக்குது. இது ஒரு மோல், இது ஒரு மோல். அப்ப அம்மோனியம் குளோரைட் வந்து கிடைக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 grams of nitrogen. அப்ப நைட்ரஜன் எப்படி 14 grams வருது? அதோட மாஸ் நம்பர் நைட்ரஜனுக்கு 7. அப்ப மாஸ் நம்பர் வந்து 14 இல்லையா? ஆர் 17 grams of ammonia. 17 எப்படி வருது அப்படின்னா நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 3. அப்ப 14 plus 3 வந்து 17. ஓகே? அப்போ நமக்கு வந்து 1000 ml of 1 HCl equal to 14 grams of nitrogen or 17 grams of ammonia. So இத வந்து நீங்க சைடுல நீங்க வந்து எழுதிதான் உங்களுக்கு தெரியணும். ஓகே? சோ அப்பதான் வந்து இந்த கால்குலேஷனை நீங்க வந்து கண்டினியூஸா வந்து நம்ம எழுத முடியும். அப்போ therefore V1 minus V2 ml of n by 10 HCl எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 என்றது நைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் into V1 minus V2 into n by 10. இது என்ன அப்படின்னா amount of acid neutralized by ammonia V1 minus V2 into n by 10. n by 10 என்றது அந்த HCl உடைய concentration by 1000 into 1n. 1000 into 1n னா என்ன? 1000 ml of 1n HCl தான் இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப 1000 into 1n grams of nitrogen. அதாவது இது எல்லாமே கோல் சாம்பிளுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நைட்ரஜன் உடைய percentage. அப்போ m gram of coal sample ல எவ்வளவு நைட்ரஜன் இருக்குன்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க போறோம். அப்ப m grams of coal sample contains m gram coal sample எவ்வளவு இருக்கும்? 14 into V1 minus V2 into n by 10 by 1000 into 1 grams of nitrogen. இதுதான் இருக்கும். சேம். அதுக்கு அடுத்தது 100 grams of coal sample எவ்வளவு இருக்கும் நைட்ரஜன்? அப்ப என்ன பண்ணனும்? 14 into V1 minus V2 into n by 10 by 1000 into 1 into 100 by m. இப்ப கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இதே மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் m கிராம்ல எவ்வளவு இருக்கு, அடுத்து 100 கிராம்ல எவ்வளவு இருக்கு, லாஸ்டா பெர்சன்டேஜ்ல எவ்வளவுன்றத கண்டுபிடிப்பீங்க. இந்த சேம் இதே தான் நைட்ரஜனுக்கும். அப்ப 100 கிராம்னு பாக்கும்போது into 100 by m நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் grams of nitrogen. இப்ப கடைசி ஸ்டெப்ல percentage of nitrogen in coal. அப்ப கோல்ல எவ்வளவு percentage of nitrogen இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 14 into volume of acid consumed. எவ்வளவு வால்யூம் வந்து கன்சியூம் ஆயிருக்கு, அதாவது ஆசிட் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஆசிட் வந்து கன்சியூம் ஆயிருக்கு into normality by 1000 into weight of coal sample. 1000 into weight of coal sample எவ்வளவு into 100. percentage கண்டுபிடிக்கும்போது 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர் இப்போ இப்படி எழுதலாம், இல்ல வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா into 100. இப்போ இங்க 100 இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு 0, இங்க ரெண்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 14 by 10 வரும். 14 by 10 டிவைட் பண்ணா என்ன வரும்? 1.4 வரும். அப்போ 1.4 into volume of acid consumed. எவ்வளவு வால்யூம் வந்து கன்சியூம் ஆயிருக்கு? எதுக்கு? அம்மோனியா நியூட்ரலைஸ் பண்ணது இல்லையா? அதுக்கு. volume of acid consumed into normality by weight of coal sample. இவ்வளவுதான். இப்போ ஃபைனலா உங்களுக்கு வந்து கோல் சாம்பிள்ல எவ்வளவு நைட்ரஜன் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுதான் எழுதணும். 1.4 into volume of acid consumed by weight of coal sample into normality. ஓகே, சோ இதுதான் வந்து நீங்க கோல் சாம்பிள்ல நைட்ரஜன் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன். சோ இது கொஞ்சம் லாங்கா ஒரு கால்குலேஷன். சோ இது வந்து நீங்க பாத்துக்கணும். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உங்களுக்கு சிமிலரா வரும், நைட்ரஜனுக்கு கொஞ்சம் வந்து அதிகமா வர மாதிரி இருக்கும் கால்குலேஷன். ஓகே, சோ இது வந்து எல்லாமே நீங்க எழுதிதான் ஆகணும். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சாதான் இந்த கால்குலேஷன் வந்து நம்ம போட முடியும். ஓகே, சோ அடுத்த வீடியோல வந்து நம்ம சல்ஃபர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு கோல் சாம்பிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் சல்ஃபர், லாஸ்டா வந்து ஆஷ் கான்டென்ட். அதுக்கெல்லாம் வந்து கால்குலேஷன் வராது. சோ இது 4 தான் வந்து இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சல்ஃபர் கண்டென்ட் பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.